ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல காத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் கொண்டு இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை போன பகுதி வரை நாம் தியானித்திருக்கிறோம். இதில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்களின் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்பட்டு வருகிறார். அவைகளை ஆராய்வதற்கு கிருபை தருகிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். இதுக்கு முன்பகுதிகளை பார்த்தவர்கள் அதை தெளிவாய் அறிந்திருப்பீர்கள். எனவே இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்பதை சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து தேவனோடு கூட பிரயாணப்படவும் தேவனோடு கூட நடக்கவும் கிறிஸ்துவின் உபதேசம் ஆகிய சுவிசேஷத்தை நாம் கை கொண்டு நடக்கவும் அவைகளை துல்லியமாய் தெரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அவைகள் விளக்கப்படுகிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது நீங்கள் வசனத்தின் வெளிச்சத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தற்போது 27 31 வசனம் வரை நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் விளக்குவார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை என் தேவன் கொடுத்ததற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மார்க் 14ஆம் அதிகாரம் அதிக வசனங்களை கொண்டதான பெரிய அதிகாரம். அநேக பிரிவுகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் பகுதி பகுதியாய் தியானித்து வருகிறோம். 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. யாரை நோக்கி சொல்லுகிறார் என்றால், நல்ல மேய்ப்பனாகிய இயேசு ஆடுகளாய் அழைக்கப்பட்டதான அவரை பின்பற்றுகிற கூட்டமாகிய சீஷர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. அது என்ன சொல்றாரு? மேய்ப்பனை வெட்டுவேன். மேய்ப்பன்னா இது தன்னை குறித்து சொல்ற வார்த்தை தான். எங்கே? சகரியா 13ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் இந்த எழுதியிருக்கிறபடின்னு சொல்லியிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி. அப்போ அந்த ஆண்டவுடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் மேலோட்டமான அவர் சொன்னது மட்டுமல்ல, இது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டதான அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படிதான் பிறப்பு முதல் உயிர்த்தெழுதல் வரை கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அதனால என்ன சொல்ல வருகிறோம்? எத்தனையோ பேர் பிறப்பாங்க, மரிப்பாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அவங்க கற்பனையாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் ஒவ்வொரும் சத்தியத்தின் அடிப்படையில் நடந்த ஒன்று. அதனால இதை யாரும் மாற்றவும் முடியாது, யாரும் மறுதலிக்கவும் முடியாது. இல்லைன்னு சொன்னா கூட அதை நம்ப முடியாது. இது உண்மையிலும் உண்மையான வார்த்தை. அப்போ அந்த சகரியா 13:7 சொல்லப்பட்டதை போல சீஷர்களுக்கு சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்றாரு, எனக்கு பிரச்சனை வரப்போகுது, ஆனால் என்னை மேய்ப்பண்ணி பின்பற்றினீங்களே, நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க, விலகிடுவீங்க என்று. அது என்ன சொல்றாரு? இந்த ராத்திரி, இப்போ உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ராத்திரி அப்படின்னா இன்னும் நடக்கல, நடப்பதுக்கு முன்னாடியே சொல்றாரு. இதான் மகா பெரிய தீர்க்கதரிசி. அவர் எல்லாம் அறிந்த ஒரே ஒருவர்னா ஆண்டவர் மட்டும்தான். ஆமா, வேற எவ்வளோ பேர் வந்தார்கள், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஒருவர் சொன்னபடிதான் சொன்னாதான் தெரியும். ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, முன்கூட்டி ஆண்டவர் உணர்த்துகிறார், அது வேற. ஆனா சகலமும் முன்னே பின்ன எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் இவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம்
இடரல் அடைவீர்கள். 28 சொல்றார், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இந்த ராத்திரின்னு சொன்னாரு, இன்னும் நடக்கல. 28 கூட சொல்றாரு, நான் உயிர்த்தெழுவேன், உங்களுக்கு முன்னாடி போவேன். இது எப்படி தெரியும்? இது ஆச்சரியமானது. அப்போ ஆண்டவர் யார்? அவர் மரிக்கணும், அவர் அடக்கம் பண்ணப்படணும், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும். எழும்பின பிறகு எனக்கு நீங்க ஆடுகள், என்னுடைய ஆடுகள் சிதறடிக்கப்படுவீங்க, சிதறி போய் பயந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களை நான் விட மாட்டேன், உங்களோடு நான் திரும்பவும் பயணிப்பேன். கொஞ்ச நாள் உங்களோட நான் இருந்து நடத்துவேன். நீங்க இடரல் அடைந்து போனா கூட சரி, உங்களுக்கு முன்னாடியே நான் அங்கே போவேன். 29 சொல்றாரு, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். இவர் ஒரு வைராக்கியமான சீடன். அறியாமையினால் சொல்வதற்கு அறிந்தும் சொல்வது இருக்கு. இவர் தன்னுடைய பலத்தை வைத்து சொல்றார். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் என்னத்தை சொல்ல வருகிறார்னா, ஒருவேளை மற்ற 11 பேரும் போயிடலாம், அவங்க போயிடலாம், நான் மட்டும் எத்தனை பேர் இடரல் அடைந்தாலும் நான் இடரல். ஆனா நல்லதுதான் அது. இப்ப அன்றைக்கு இடரல் அடைகிற நிலையை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இது எதுக்காகன்னு சொன்னா, இன்றைக்கு கேட்கிற பார்க்கிறவங்க பேதுரு போல வைராக்கி. எத்தனை பேர் இடரல் அடைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க இந்த நாட்கள்ல. எவ்வளவோ பேர் திருச்சபையில ஊழியர்கள் மற்றவர்களை இடரல் அடைதல் தான் என்ன, விலகி போவது. ஒருவரின் வார்த்தையால, ஒருத்தவங்க சாட்சியால, ஒருத்தவங்களுடைய பழக்க வழக்கத்தால. அப்போ இவங்க மேல முழு நம்பிக்கை வச்சோம், ஆனா இவங்க இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விலகுவாங்க. ஆனா அன்றைக்கு அவர் உறுதியா சொன்னார். இன்றைக்கு நிறைய பேர் விலகி போனாலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன, மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஏன்னா மனிதனை பின்பற்றினால் கண்டிப்பா இடரல் அடைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீய மனுஷனை நம்பணும், மனிதனோடு பழகணும். முழு நம்பிக்கை மனுஷனையே சார்ந்து வாழ்ந்து விட கூடாது. ஏன்னா இவர் தான் நமக்கு முன்மாதிரி. எத்தனையோ மேய்ப்பர்கள் வந்தாங்க, ஆனா இந்த மேய்ப்பர் தான் நல்ல மேய்ப்பர். எத்தனையோ பேர் சாட்சியா முன்ன எழும்புறாங்க. அவர்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் தங்களுடைய இடறி போகிற தடுமாற்றத்திற்குரிய காரியங்கள் வாழ்க்கையால் செயல்படுத்தப்படுகிறது. ஆனா ஆண்டவரை பார்த்து இடறி போக கூடாது. அப்போ ஒரு அழைக்கப்பட்ட ஊழியர்களோ அல்லது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளோ அல்லது புதிதாய் வந்தவர்கள் பழைய பல வருஷமாய் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஜனங்கள் காரணம் காட்டி இன்னாரால் இவர்களால் நான் விலகி போயிட்டேன்னு சொன்னால் யாருடைய ஆத்துமாவுக்கு ஆபத்து தெரியுமா? இப்படி இடறி போய் விலகி போகிறதற்கு அவங்களுக்கு தான் அது ஆபத்தாயிடும். கண்டிப்பா. ஏன்னா ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவரே சொன்னார் இடரல் அடைவீங்கன்னு. அப்படின்னா என்ன நம்பினீங்க நீங்க, இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏற்படுதுன்னு நினைச்சிட்டு அது ஒரு அதிர்ச்சியான காரியம்தான். ஆனால் இவர் சொல்றாரு, நான் எல்லாம் இடரல் அடைந்தாலும் நான் இடரல். அதை தான் நம்ம அழுத்தமா சொல்ற. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. மற்றவர்களை பார்த்து அவங்க யோவானை பின்பற்றுங்கள், மற்றவர்களை பின்பற்றுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, என்னை பின்பற்றுங்கள். அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எப்பொழுதும் அவரை பார்த்துதான். ஏன்னா அவர் யாருக்கும், அவர் வார்த்தையா இருக்கட்டும், அவருடைய செயல்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மற்றவர்கள் இடறி போவதற்குரிய ஒரு காரியத்தை கூட அவர் செய்யவே இல்லை. அதனால நாம கூட இந்த வார்த்தையை கேட்கிறவங்க என்னதான் வந்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்பதுதான். 30வது வசனத்துல சொல்றாரு. அப்ப ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவருடைய வாஞ்ச நல்லதுதான். ஆனா 30ல இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு ராத்திரின்னு சொன்னார், உங்களுக்கு முன்னாடி போவன்னு சொன்னார்,
இன்றைக்கு ராத்திரியில சேவல் கூவும். அது கூட பாருங்க, இன்னும் நடக்கல, நடக்காத விஷயம். அப்போ சேவல் கூவும், நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். திரும்பவும் பேதுரு என்ன சொல்றாரு? அதற்கு அவன், ஆண்டவரே, நான் உம்மோட மரித்தாலும் மரிப்பேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்ப இவங்க சொன்ன வார்த்தையில நின்றார்களா? பாருங்க, ஆண்டவோட இருந்ததுனால இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொன்னாங்க. ஆனா அவங்க அதுல நிக்க முடியல. ஏன்? மனுஷன் சூழ்நிலையை பார்த்து விலகிறவன் தான். இவங்க ஆண்டவர் சொன்னபடி மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்ற வார்த்தை நிறைவேறினதா இல்லையா என்பதற்கு அடுத்து கீழேயே இதே அதிகாரத்துல பதில் இருக்கிறது. அடுத்து படிக்கும் போது தியானிக்க முடியும். இப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு துல்லியமாய் விளக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கெத்சமனி பூங்காவுக்கு போவதற்கு முன்பதாகவே சீஷர்களை நோக்கி நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் அவர் சொன்னதை குறிப்பாய் விளக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு மார்க் கெத்சமனி பூங்காவில் அவர் போய் ஜெபம் பண்ணி அழைத்து கொண்டு போகும்போது என்ன நடந்தது என்பதை 32ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை ரொம்ப தெளிவாய் இந்த இடத்துல மார்க்கும் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே மத்தேயு எழுதின விஷயம்தான் இப்போ மார்க்கும் அதை உறுதிப்படுத்துகிறார். அப்போ அவர் என்ன உறுதிப்படுத்துகிறார் என்பதை இந்த பகுதியில் நாம் தியானித்து பார்க்க போகிறோம். நம்மத்தில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே 14ஆம் அதிகாரம் 32 42 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தான் சுய சித்தம் அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கெத்செமனே என்ற ஒரு தோட்டத்துக்கு அவர் கடந்து போகிறார். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் சொல்லும் பொழுது, சீஷர்கள் அதில் ஒருவன் முக்கியமாக பேதுருவை குறித்து ஆண்டவராகிய இயேசு சில காரியங்களை குறித்து 27 31 வரை சொல்லும் பொழுது பேதுரு ஒரு வார்த்தை அறிக்கையிடுவார். 31ஆம் வசனம், அதற்கு அவன், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். அந்த பேதுரு இயேசுவிடத்துல ஒரு வார்த்தையை ஒப்புவிக்கிறார். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பேதுரு மாத்திரம் சொல்லல, அப்படியே எல்லோரும் சொன்னாங்க. நாங்க உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் கூட உம்மை மறுதலிக்க மாட்டோம் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோருமே அப்படியே சொன்னார்கள். அதை தொடர்ந்துதான் நடக்கிற ஒரு சம்பவம். இயேசு கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு செல்கிறார். கெத்செமனே என்று சொன்னால் பாடுகள் நிறைந்ததான ஒரு ஸ்தலம். பாடுகள், ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்திலே பாடுபட்டவராக தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஸ்தலம். என்ன சொல்கிறது வசனம்? பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். அப்ப அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு வந்த நோக்கம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறார். ஜெபிக்க வந்தவர், அவரோடு கூட சீஷர்களுக்கு இயேசு அவங்களுக்கு என்ன சொல்ற, தோட்டத்துல இங்கே நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஆனா நீங்க என்ன செய்யணும், இங்கே உட்கார்ந்து இருங்கள் என்று தான் சொல்லுகிறார். அப்போ கூட யாரே பேதுருவும் யாக்கோப்பையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்ப இயேசுவோடு கூட எப்பொழுதுமே 2 விதமான சர்க்கிள் வச்சுட்டு இருப்பார். கூடவே எல்லா ரீதியிலும் கூடவே இருக்கிற ஒரு கூட்டம்,
மற்ற இன்னொரு கூட்டம் இருக்கும். அது இந்த கூடவே இருக்கிற கூட்டம் யாருன்னு சொன்னா பேதுரும் யாக்கோப்பும் இந்த யோவானும். அப்போ இயேசு எதை குறித்து திகில் அடைகிறார்? மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். எதை குறித்து? அவருக்கு வரப்போகிற பாடுகளை குறித்து, அவர் தன் மரிக்க போகிறதை குறித்து. அவர் மறுதலிக்கல, அவர் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி, அப்போ எல்லாருக்கிட்ட சொல்லும் பொழுது இங்கே உட்கார்ந்துருங்க சொன்னாரு. ஆனா இப்பொழுது இந்த யோவானும் இந்த பேதுரு யாக்கோப்பு யோவானை பார்த்து நீங்க என்ன சொன்ன? விழித்திருங்க, இங்கே தங்கி விழித்திருங்க என்று சொன்னார். அப்போ முதல் சொன்னது உட்கார்ந்திருங்க, ரெண்டாவது சொன்னது நீங்க விழித்திருங்க. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. அப்போ இயேசு ஒரு வேண்டுதல் செய்கிறதை, ஒரு ஜெபம் செய்கிறதை பிதாவாகிய தேவனை நோக்கி கெத்செமனே தோட்டத்திலே மிகவும் வியாகுலப்பட்டவராக, வேதனைப்பட்டவராக, திகில் அடைந்தவராக பிதாவை நோக்கி ஒரு ஜெபத்தை என்ன ஜெபனா, சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து இந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அதை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. இப்போ அவருக்கு வரப்போகிற பாடை குறித்து, இந்த காரியம், இந்த வேதனை, இந்த போராட்டம், இந்த வியாகுலம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும். அங்க சொல்றாரு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும், இதை நீக்கவும் கூடும், இதை நிறைவேற்றவும் கூடும், எல்லாம் உம்மால கூடும். தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் தேவ பிள்ளைகளாக நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நாம் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடும். மரியாள் அம்மை கூட கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? உடனே தூதன் சொன்னாலு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு சொன்னார், என்னால செய்யக்கூடாத அற்புதமான காரியம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொல்வாரு, தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவர், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமிராது. எல்லாரும் வேதத்தில் நமக்கு நன்றாக தெரியும், நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தை செய்ய வல்லவர். அவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சகலத்தை செய்ய வல்லவர் என்று. இங்கேதான் பார்க்கிறோம், அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும். அவர் வேண்டுதல் செய்ய, ஆண்டவரே இந்த எந்த பாத்திரம்? அந்த பாடுகள் நிறைந்த பாத்திரம், அந்த வியாகுலப்படுகிற பாத்திரம், இந்த மரண பாத்திரம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவரை அடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, அவர் விழாவில் குத்துவாங்க, அவரை எல்லா காரியம் அவருக்கு நன்றாக தெரியும். அந்த பாடு சொல்லி கேட்கிறார். இது நம்ம என்ன சொல்றோம்னா, நமக்கு இருக்கிற பாடுகளை சொல்லி ஜெபிக்கிற காரியம் நம்ம தயங்கவே கூடாது. சில பேர் 4 பேரத்துல எனக்கு இந்த கஷ்டத்தை வியாதி சொல்றது கூட மறுதளிப்பாங்க. ஏன் 4 பேரத்துல சொல்லிட்டீங்க, எதுக்கு சொன்னீங்க? இல்லைங்க, நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய போராட்டம் என்ன, நம்முடைய தேவை என்ன, அது சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அவர் வார்த்தைன்ற நாமத்தில் பிதாவோடு இருந்தவர். உண்டானது அவர் மூலமெல்லாம் உண்டாக்கப்படவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் செய்தார். அந்த தேவனை சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். நம்முடைய ஜெபத்துல கூட நாம் எல்லாத்தையுமே விடாப்பிடியா கேட்கணும். ஆனா அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக நாம் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா சில வேளையில நாம் சோர்ந்து போவதுக்கு என்ன காரணம்? விடாப்பிடியா ஒரு காரியத்தை இது கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். அது ஒருவேளை தேவ சித்தம் அது இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, சோர்ந்து போகிறோம், மறுதளிக்கிற நிலைமை இருக்குது. பாருங்க, நல்ல தேவ பிள்ளைகள் நாம தெரிஞ்சுக்கணும், ஜெபத்துக்கு நாம் கேட்கிறத
தேவன் நமக்கு கொடுத்தா பதில் கொடுத்தார் என்று தான் நினைக்கிறோமே தவிர அது இல்லைன்னு சொல்லிட்டா கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்ற அர்த்தம் இல்லை என்பது கூட பதில் தான். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் நல்லாக புரிஞ்சுக்கணும். நாம் ஒன்றை கேட்கும் பொழுது அதை கொடுத்தா கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். ஆனால் அதே வேளையிலே கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கவில்லை என்றால், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, என் கண்ணீரை கேட்கல, என்னை பார்க்கல என்று ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. இல்லை என்பது கூட ஜெபத்துக்கு பதில் தான். அந்த மனப்பான்மையிலே கிறிஸ்துவர்களாக நாம் சென்றால்தான் எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் துதிக்க முடியும். நான் கேட்டேன், கர்த்தருக்கு சித்தம் இல்லை, ஆண்டவர் கொடுக்கல, அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைமையில நாம் வளரணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னாக்க, நான் ஊழியக்காரன்ற முறையில நாங்கள் சந்திக்கிற ஜெபத்தை, ஐயா பல ஆண்டுகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நான் கேட்டது ஆண்டவர் கொடுக்கல, மறுதலித்து போகிற நிலைமை. அது இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இல்லை என்று ஆண்டவர் சொன்னாலும் அதுவும் நமக்கு பதில் தான். அப்ப இந்த இடத்துல இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வந்து எல்லாரும் சீட்டு உட்கார சொன்னாரு, அடுத்தது விழித்திருன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னோடு கூட 1 மணி நேரம் அளவும் விழித்திருக்க கூடாதா? தேவ பிள்ளைகளாக நாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவனோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்தா தூங்குகிறது இந்த அர்த்தம் அல்ல. நம்முடைய ஜெப வாழ்க்கையில விழிப்பா இருக்கு. இன்னைக்கு சாத்தான் நம்மளை தூங்க வைத்து கொண்டு இருக்கிறார். ஜெபிக்க கூடாதபடிக்கு, கர்த்தரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு, எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு நமக்கு சாத்தான் இந்த ஜெபம் என வாழ்க்கையிலே நம்மை விழிச்சடை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்துவ வாழ்க்கையே இருக்காது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் இரவும் பகலும் ஜெபித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே நமக்கு எப்படி பாடணும் என்று கற்றுக் கொடுக்கல, எப்படி பிரசங்கின்னு கற்றுக் கொடுக்கல, ஆனா எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நமக்கு முன்னோடியா இருக்கிற அத்தனை பரிசுத்தவானுடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது எல்லோரும் ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபத்தில் வழியாக வெற்றியை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரீதியில் ஆண்டவராகிய இயேசு பேதுருக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் 1 மணி நேரம் அளவும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அடுத்து 38 சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இயேசு தெளிவா ஒரு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சோதனைகள் வராமல் இருக்க நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க. சோதனைகள் வராமல் இருப்பது கூடாத காரியம். சோதனைகள் வராமல் இருக்க நீங்கள் விடுத்து சொல்ல, சோதனைக்கு உட்படாதபடி. அப்படி என்றால் நம்முடைய எதிராளி நமக்கு சோதனை கொண்டு வருவான். உட்படாதபடி, அது கிராம தமிழ், பேச்சு தமிழ, வருகிற சோதனையிலே சிக்கிக் கொள்ளாதபடி, நீங்கள் வருகிற சோதனையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவத்தை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுதுகிற அத்தனை தேவ பிள்ளைகளாக நாம், வருகிற சோதனை வரும். உங்கள் எதிராக பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் கொண்டு வருகிற சோதனையிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவது எதுன்னு சொன்னா ஜெப வாழ்க்கை. அதைத்தான் இயேசு அன்று கற்றுக் கொடுத்தார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, சோதனைகள் வராமல் இருக்க ஜெபிக்க சொல்லல, வருகிற சோதனையிலே சிக்கிக் கொள்ளாதபடி இருக்கணும்னு சொன்னா ஒரே வழி விழித்திருந்து ஜெபிக்கிறதை விட வேற வழியே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நம்முடைய முன்னோடிகள் ஜெபத்தை குறித்து அநேக பழமொழியாக கூட சொல்லியிருக்கிறார்கள். ஜெபமில்லாத வீடு கூரையில்லா வீட்டுக்கு சமம் என்று சொன்ன. ஏன் அதை சொன்னாங்க? ஒரு வீட்டுக்கு கூரை என்பது ரொம்ப முக்கியமான காரியம். கூரை இல்லாத வீட்டுல வாழ முடியாது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா வாழ முடியாது. கூறப்பட்ட வீட்டை அவ்வளவு ஈஸியாக யாரும் இடிக்க முடியாது. அதுபோல ஜெபிக்கிறவனை யாரும் எளிதாக சாத்தான் தொட முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை சத்துருகள், சாத்தானுடைய செயல்பாடுகள், மாந்திர கட்டுகள், பிள்ளை சூனியங்கள், ஏவுதல் ஆவிகள், மனுஷன் வைத்துக்கிற சதி திட்டங்கள், இவை எல்லாத்தில் இருந்து நாம் ஜெயமுள்ள மேற்கொண்டு வாழ வேண்டுமானால் நம்முடைய ஜெப வாழ்க்கை
ஜெபிக்கிறவன் எப்பொழுது தோற்று போன சரித்திரமே கிடையாது. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட லூக்காவின் புத்தகம் 21:36 சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பட்டியலிட்டு சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னார்? நல்ல ஆலோசனையாக, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எனப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா நிலைமையிலும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பெரிய ஆயுதம் என்னன்னு சொன்னா ஜெப வாழ்க்கை. இந்த இடத்துல கூட கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்க கடந்து போனார். தன்னுடைய சீஷர்களுக்கு அவங்க சொன்னது என்ன? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டதுதான்? பலவீனம் உள்ளது. ஆனா அந்த பலவீனத்தை போக்குற வழி ஜெப வாழ்க்கை தான். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்பி வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்கள் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாது இருந்தார்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் உட்கார்ந்துருங்கன்னு சொன்னாரு. 2வது விழித்துன்னு சொல்றாரு. 3வது காரியம் அவர் ஜெபம் பண்ணுங்கன்னு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்தது சோதனைக்கு உட்படாதபடி விழித்துன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? கடைசியில ஆண்டவர் எழுந்திருங்கள். இப்ப என்ன சொல்றாருங்க? எழுந்திருங்க, என்னை காட்டி கொடுக்கிறேன், இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அன்பார்ந்தவர்களே, தூங்கிக் கொண்டு இருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த வேளையிலே எழுந்திருங்கள், ஜெபிப்போம், வாருங்கள், தேசத்தை சுதந்தரிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், குடும்பமாக ஜெபிக்கலாம், திருச்சபையாக ஜெபிக்கலாம், 4 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கலாம். எழுந்திருங்கள், இனி காலம் செல்லாது, நாம் தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கு மத்திய எழுதின சுவிசேஷத்துல தியானித்தபடிதான் இவரும் எழுதுகிறார். சற்று விலாவரியா இவரும் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். 3 முறை அவங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ண கேட்பதும், அவர்கள் தூங்கி கொண்டிருந்ததும், கடைசியா எழுந்திருங்க போலாம், என்னை காட்டி கொடுக்கக்கூடியவன் வாசல் அருகாமையில் இருக்கிறான், நம்ம போகலாம். அதாவது இதுக்கு முந்தின வசனங்களை ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவங்க பேசும்போது கூட ரொம்ப தெளிவாய் சம்பவிக்க வேண்டிய காரியத்தை படிப்படியாக சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதே போல தான் இந்த காரியத்தையும் கடைசியாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் பேசுகிறார். அதே நேரத்தில் அவர் சம்பவிக்க போகிற காரியத்தில் அவர் போய், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. திரும்ப நான் சொல்லுகிற விஷயம் என்ன இங்க அப்படின்னாக்கா, நடக்க போகிற கோரமான மரணத்தை குறித்து அவருக்கு பயம் இல்லை. ஏன்னா அந்த வேலைக்காகவே நான் வந்தேன் என்பதை அவர் அறிந்திருந்தார் என்பது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் தெரியப்படுத்துகிறார். அதை நாம் அங்கே போகும்போது பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வேலைக்காகவே வந்தவர், என் வேலை வந்தது என்று எழுந்து போனவர், அதை குறித்து அவருக்கு கலக்கம் இல்லை. ஆனால் அவர் அந்த பாடுகளை, சிலுவையை சுமக்கக்கூடிய நேரம் வரும்போது, அந்த பாவம் அவர் மீது சுமத்தப்படும் போது, பிதா ஆனவரோடு கூட அவருடைய அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட போகிறது. ஏன்னா அவர் பாவத்தையே பாராத சுத்த கண்ணன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவை அவர் தாங்க முடியாம தான் அந்த இடத்துல அந்த பிரியணுமே அப்படின்ற எடுத்து கலங்கினார்ன்றது தான் ஆராய்ச்சியாளர்கள் கூட பல இடங்களில் எழுதியிருக்கிறார்கள். அது அந்த நேரத்தில் வரும்போது தியானிக்க போகிறோம். இப்போது கெத்செமனி, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின்படி அவர் கெத்செமனி பூங்காவில் ஜெபம் பண்ணிட்டு சீஷர்கள் எழுப்பி, வாங்க போல, என்னை காட்டி கொடுக்கிறவன் வாசல் அருகாமையில் இருக்கிறான் என்பதை சொல்லிவிட்டு எழுந்து கடந்து போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறங்க, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரோம். ஆனால் அந்த பகுதி நமக்கு அந்த 1/2 மணி நேரம் முடிந்திருக்கிறபடியால் இப்போ பாஸ்ட் அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. இதிலிருந்து அடுத்த பகுதியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே தொடர்ச்சியாக இந்த பகுதியை நம்ம அடுத்த பகுதியில் இந்த வசனங்களை கொண்டு நம்ம மத்தியில் ரெவரண்ட் மில்கிசேதேக் அவங்க கண்டினியூ பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்க.
வசனமாய் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏன்னா சில பகுதிகள் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறபடியால் அது கொஞ்சம் விளக்க வேண்டிய நேரம் தேவைப்படுகிறது. எனவே வசனமாய் நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம், பகுதியாக ஆராய்கிறோம். இரவும் பகலும் நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே தேவனோட நடக்கமும் தேவனோட வாழவும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கடைசி மணி நேரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த நேரமும் எந்த காரியமும் நடைபெறுவதற்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. எனவே இயேசு அன்னைக்கு படிப்படியாக சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் முன்னேறி கடந்து போன அந்தபடியே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை அவ்விதமாகவே ஆயத்தப்படுத்தி அடுத்தது வரக்கூடிய காரியங்களை நமக்கு கண்களுக்கு முன்பதை கொண்டு வந்து நம்மை ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நமக்கு தெரியப்படுத்தி வருகிறார். இந்த காலத்தில் நாம் லோத்தின் நாட்களிலும் நோவாவின் காலத்திலும் நிர்விசாரணமாய் இருந்தவர்கள் போல நிர்விசாரணமாய் இல்லாதபடி மிகுந்த கவனமாய் ஜாக்கிரதையாய் பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு நாம் விழித்திருக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். தேவன் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் நாங்கள் மீதியான வசனங்களோடு கூட உங்களை சந்திக்கிறவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.